சிதம்பரத்தில் சலூன் கடை உரிமையாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணன் மகளை காதலித்தவரை தட்டி கேட்டதால் இளைஞர் செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? சிதம்பரம் அருகே உள்ள அண்ணாமலை நகர் வெள்ளக்கரை மேலத்தெருவைச் சேர்ந்தவர் காளிதாஸ். இவர் சிதம்பரத்தில் உள்ள காசிமட தெருவில் சலூன் கடை வைத்து நடத்தி வந்தார். வியாழக்கிழமையன்று இரவு காளிதாஸ் கடைக்குள் இருந்தபோது திடீரென கடைக்குள் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் அவரை அரிவாளால் வெட்டி கொலை செய்தார். தகவல் அறிந்த சிதம்பரம் நகர போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் கொலை செய்யப்பட்ட காளிதாஸின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்த கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உறவினரின் காதலை கண்டித்ததால் காளிதாஸ் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. காளிதாஸின் சலூன் கடையில் புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த வேல்மணி என்பவர் ஊழியராக வேலை பார்த்திருக்கிறார். வேல்மணியும் காளிதாசும் உறவினர்கள் என்பதால் காளிதாஸின் வீட்டிலேயே வேல்மணி தங்கி வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் காளிதாஸின் அண்ணன் மகளுடன் வேல்மணிக்கு காதல் ஏற்பட்டுள்ளது. வேல்மணி காதலித்த பெண் அவருக்கு தங்கை முறை என்பதால் வேல்மணியை கடுமையாக கண்டித்து அவரை வேலையை விட்டு நிறுத்தியுள்ளார் காளிதாஸ். இதனால் கடும் ஆத்திரமடைந்த வேல்மணி காளிதாஸை கொலை செய்ய திட்டம் போட்டுள்ளார். வியாழக்கிழமையன்று இரவில் காளிதாசும் அவரது நண்பரும் இருசக்கர வாகனத்தில் சலூன் கடைக்கு வந்துள்ளனர். அங்கே தனியாக இருந்த காளிதாஸை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளார் வேல்மணி. கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி வில்லியனூரில் பதுங்கியிருந்த வேல்மணியை போலீசார் கைது செய்தனர். கொலையாளிக்கு உதவி செய்ததாக அவரது நண்பர் விக்னேஷையும் போலீசார் கைது செய்தனர். கொலை நடந்த 3 மணி நேரத்தில் கொலையாளிகளை போலீசார் பிடித்துள்ளனர். அண்ணன் மகளை காதலித்ததால் தட்டி கேட்ட சலூன் கடை உரிமையாளர் கொலை செய்யப்பட்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்ட காளிதாசுக்கு 31 வயதில் காயத்ரி என்ற மனைவியும் 6 மற்றும் 3 வயதில் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர்.